அடுத்தபடியா திருவல்லிக்கேணி தொகுதி. திருவல்லிக்கேணி என்றாலே இன்று எல்லாரும் தெரியும் அளவில் துணை முதல்வர் வந்து கொஞ்சம் சிறப்பா செயல்படுறதா வந்து அங்கங்க கருத்துக்கள் டிவிகள் மூலமா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா டோட்டல் டிவி வந்து திமுக கண்ட்ரோல் இருக்கிறதுனால திமுக சார்ந்த உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக நல்லா செயல்படுறாரு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2021 வந்து 93,255 வாக்குகள், அதாவது 68.98%. அதிமுக கூட்டணி சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி காசாலி என்ற ஒரு நபர் வந்து 23,930 ஓட்டும், கிட்டத்தட்ட 17.68%. ஸோ முதல் நம்பருக்கும் இரண்டு நம்பருக்கும் 50% டிஃபரன்ஸ்ல ஒரு ஓட்டு அடிச்சிருக்காருன்னா அது கண்டிப்பா வந்து திரு உதயநிதி மட்டும்தான். ஏன்னா இது ஒரு பெரிய மார்ஜின், 50% டிஃபரன்ஸ்ல வந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது பெரிய விஷயம். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் நான் கருத்தில் கொண்டோம் என்னன்னா, அந்த பர்டிகுலர் தொகுதியில தான் வந்து அதிகமா வந்து இறந்தவர் பெயர் நீக்கப்படாம இருக்கு, ஷிஃப்டிங்கான பெயர் நீக்கப்படாம இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அதிகமா வந்த ஒரு பெயரும் வந்து அந்த தொகுதி தான். அது வந்து ப்ரூவன் ஃபேக்டா வந்து கோவை சத்யன் ஆகட்டும், அப்புறம் ஏனைய இரண்டு நபர்களும் சேர்ந்து இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சு 2 பிரஸ் மீட்டை சொன்னார். கோவை சத்யன் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ட்ரிப்ளிகேன், மயிலாப்பூர் தொகுதி எல்லாமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் ரிப்பீட் ஓட்டர்ஸ் நேம் ரிமூவ் பண்ணவே இல்லை, ஷிஃப்ட் ஆனவங்க பேர் ரிமூவ் பண்ணவே இல்லை. ரிப்பீட் ஓட்டர்ஸ், ஷிஃப்ட் ஆனவங்க, செத்தவங்க, அதுல வந்து அப்ராக்சிமேட்டா கவுண்ட் எவ்வளவுன்ற டிஃபரன்ஸ் முதல் கூட எக்ஸ்பிளைன் பண்ணார் கோவை சத்யன். அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியா தொகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் என்ற இந்த பர்டிகுலர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்த தா வேலு என்பவர் வந்து 68,392 வாக்குகள், அதாவது 44.95%. அதிமுகவை சேர்ந்த திரு ஆர் நடராஜ் என்பவர் 55,759 ஓட்டு, கிட்டத்தட்ட 36.65%. ஸோ இவங்க 2 பேருக்கான டிஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8%, 7.8% தான். பட் இருந்தாலுமே கூட நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாரு திரு நடராஜ் அவர்கள். அடுத்தபடியா ஸ்ரீபிரியா நம்ம எல்லாரும் தெரியும், மக்கள் நீதி மையம் சார்பாக போட்டிட்டாங்க. அந்த அம்மா கிட்டத்தட்ட 17,904 ஓட்டு வாங்கினாங்க. அடுத்தபடியா மேஜரா பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி மகாலட்சுமி என்ற ஒரு பெண்மணி வந்து 10,124 வாக்குகள், அதாவது 6.65% வாக்குகள் உடைச்சிருக்காங்க. ஸோ இது அப்படியே தொடருமா அப்படின்னு பார்க்கும்போது 2021 நிலைமை இது. கடைசியா இன்னொரு முக்கியமான தொகுதியை விட்டுட்டோம்.